இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜேகே ஒன் ஷாட் எபிசோட். ஸோ நிறைய பேசணும் இன்று கதையிலே பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஜேகே இப்படி ரெடியாகிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க நம்ம ஜேகேவை. அண்ணா வந்து சாப்பிட்லாம். ஸோ அது வேறு இல்லை, ஜேகே தங்கச்சி தான். வரேன்டி தங்கச்சிம்மா. நம்ம ஜேகேவும் ஒரு வழியாக ரெடியாகி முடிச்சுட்டு தங்கச்சி சாப்பிட கூப்பிட்ருப்பான். ஸோ சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுவாங்க காரில். ஸோ கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் தங்கச்சி காலேஜ் வந்து ட்ராப் பண்ணிடுறான். ஸோ ஜேகே அவனோட தங்கச்சியை பார்த்துட்டு, இங்கே பாரு தங்கச்சிம்மா, சரிம்மா பார்த்து போயிட்டு வா, இங்கே பாரு காலேஜில் யார்கிட்டையும் சொல்லாது சரியா? நான் சொல்ல மாட்டேன்னா, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் சரியா? நீ பார்த்து போ சரியா? நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. சரி பார்த்து போயிட்டு வாடி, பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் காரை எடுத்துகிட்டு. ஸோ அவன் போயிட்டு அவன் காலேஜில் போய்ட்டு ரீச் ஆகிடுறான். ஸோ ஒரு வழியாக நம்ம ஜேகேக்கும் காலேஜ் முடிஞ்சு. ஸோ தங்கச்சிக்காக வெயிட்டிங். அவன் காலேஜ் முன்னாடி வெயிட் பண்ணியிருக்கான் காரை வச்சுட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் தங்கச்சிக்கும் காலேஜ் முடிஞ்சு. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ காரை பார்த்தோன்னா, அண்ணன் காரை பார்த்தோன்னா அவ்வளோ கிஷி ஆகிட்டு. ஸோ பக்கத்தில் போயிட்டு அண்ணன் காரில் ஏறி உட்காந்துட்டு, அண்ணா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ முடியவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கா ஜேகே அவன் அண்ணன்கிட்ட. ஸோ நம்ம ஜேகேவும் சரிம்மா வீட்டுக்கு போகலாம் சரியா? எப்படி போச்சு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். போச்சு ஏதோ போச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிறோம் போது நம்ம ஜேகேவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க காலேஜிலேருந்து. ஸோ கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் 2 பேருமே ரீச் ஆகிடுறாங்க. ஸோ செம்ம டயர்டாக நம்ம ஜேகே தான் அப்படியே உட்காந்துருக்கான் சோஃபாவில். ஸோ தங்கச்சி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறா. ஒரு வழியாக தங்கச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு ஸோ டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ நம்ம ஜேகே ரெடி ஆகிட்ருக்கான் திரும்பவும். ஸோ அவனோட ஒர்க் வேலைக்கு. ஸோ நைட் டியூட்டி, ஸோ போலீஸ் டியூட்டி. ஸோ அதனால் ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ நம்ம தங்கச்சி தான், அண்ணா வந்து சாப்பிடு, நைட் டியூட்டி வேறு போகணும்ல, ரொம்ப நேரம் வேறு டயர்டாக வேறு இருக்கும், நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம தங்கச்சி வந்து ஜாரா தங்கச்சி வந்து இந்த மாதிரி நம்ம அண்ணன்ட்ட ஜேகே அண்ணன்ட்ட சொன்னோன்னா. ஸோ ஜேகேவும் சரிம்மா தங்கச்சி சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு சரி பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சேஃபாக இருந்துக்கோ, எதுனாலும் கால் பண்ண எனக்கு சரியா? ஏதாவது இருந்துச்சுன்னா இது செஞ்சு கால் பண்ணுறியா, அமைதியாக இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். தங்கச்சிட்ட சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு கேஸ் வேறு கொடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஜேகே தான் கூப்பிட்றாங்க. சார் இன்ஸ்பெக்டர் ஜேகே சார். ஜேகேவை வாங்கி பார்த்துட்டு என்ன கேஸ் ஃபைலு, யார் இது, யாருக்கு இந்த கேஸு, புரியல, எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னா. ஸோ அந்த போலீஸ்காரனும் சொல்கிறான் நம்ம ஜேகிட்ட, கேஸ் ஃபைலு உங்கள்கிட்ட எதுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோன்னா, ரொம்ப நாளாகவே இவனை நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம், ஆனால் எங்கள் கையிலே சிக்க மாட்டேக்கான். நிறைய போலீஸ் வேறு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க இவனை பிடிக்கிறதுக்கு, ஆனால் யாராலையுமே முடியல. ஸோ அந்த கேஸ் ஃபைல் நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட தான் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். பேர் கூட கின்தயம், ஃபோட்டோஸ் கூட அந்த ஃபைலில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க சார். ஸோ போலீஸ் இந்த மாதிரி எல்லாமே ஜேகே சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் கேட்டுட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபைலில் திறந்து பார்க்குறான். ஸோ அந்த ஃபைல் இன்ஸ்பெக்டர் முறைச்சி பார்க்குறான். ஏன் சார் இப்படி முறைச்சி பார்க்குறீங்க? பின்ன நான் முறைச்சி பார்க்காம மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒரு சின்ன பையன், பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவனை போய் மாஃபியா கிங்குன்னு வேறு சொல்கிறீங்க. இவனை பிடிக்கிறதுக்கு நிறைய போலீஸ் வேறு ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியலன்னு வெக்கமே இல்லாமல் வந்து சொல்கிற. பொடுசு மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, அப்படியே காலேஜ் பசங்க மாதிரி இருக்கான். இவனை போய் பிடிக்க முடியலன்னு வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து சொல்கிற, அசிங்கமாக இல்லை உனக்கு? நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டாக படுத்திருப்பான். இல்லை எப்பவும் போல் எழுந்திரிச்சு அவன் காலேஜுக்கு கிளம்பிட்டுருப்பான். ஸோ 2 பேருமே ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக காலேஜுக்கு வந்து ரீச் ஆகி ஸோ தங்கச்சியை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு ஸோ அவன் காலேஜுக்கு போயிடுவான்.
ஜேகேக்கும் காலேஜ் முடிஞ்சு ஸோ பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளுக்கும் காலேஜ் முடிஞ்சு ஸோ இவனை வந்து பிக்கப் பண்ணிப்பா. தங்கச்சியை வந்து பிக்கப் பண்ணிட்டு ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்ப்பான். ஸோ காலையில் ஃபுல்லாக வந்து காலேஜ் போவான். ஸோ தங்கச்சியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி எங்கேயும் போகாத, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு எதுனாலும் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான் நம்ம தங்கச்சியை, அவனோட தங்கச்சியை. ஸோ இப்படி தான் அவன் லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம ஜேகே லைஃப்பும் தங்கச்சி லைஃப்பும். இப்போ இந்த சைடு அப்படியே நம்ம தங்கச்சி காலேஜில் தான். ஸோ அப்படியே வரிசையாக கார் நிற்கிது, பிளாக் கலர் காரு. ஸோ அதில் ஒரு பர்சன் அப்படியே கண்ணாடி போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக வேற லெவலில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க வாயை பொளந்து. பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ அப்படியே பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ போன அடுத்த செகண்டே ஸோ சைடில் 2 பாடி கார்டு நிற்கிறாங்க. ஸோ வெளியே 3 பாடி கார்டு 4 பாடி கார்டு நிற்கிறாங்க. ஸோ பிரின்சிபலும் கேட்குறாரு, யார்ப்பா நீ, என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ நம்ம தயம் பிரின்சிபலை பார்த்துட்டு, இதான பிரின்சிபல் சாரு, ஆமாம் நான் தான். ஆமாம் யார் நீ, ஃபஸ்ட்டு நீனாவே வர, நீயாவே வந்து உட்கார்ற, ஆமாம் இவங்க 2 பேரும் யார் இருக்காங்க, யார் இது, நான் சொல்லு, இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, இப்படிலாம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பிரின்சிபல் வேறு. ஸோ நம்ம டைம் செம்ம கடுப்பாயிட்டு ஒரு கன்னை தூக்கி அப்படியே டேபிளில் வைக்கிறோம். அவ்வளோதான், பிரின்சிபலுக்கு அள்ளு விட்டுருச்சு. யாருப்பா நீ, என்ன வேணும் உனக்கு, பிரின்சிபல் நல்லா கேட்டுக்கோ, நான் யாருன்னு உனக்கு இப்போ தெரியணுமா, யாருப்பா நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம பிரின்சிபல் வேறு பயத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம தயம் பிரின்சிபலை பார்த்துட்டு பேசுகிறான். ஐயோ பிரின்சிபல் நல்லா கேட்டுக்கோ, நான் யாருன்னு உனக்கு இப்போ தெரியணுமா, நான் ஒரு மாஃபியா கிங்கு, இந்த வேர்ல்டுக்கே நான் மாஃபியா கிங்கு, இந்த ஊருக்கே. அதாவது நீ கேள்விப்பட்டிருப்பேயான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப பெரிய மாஃபியா கிங்கு. ஸோ என்கிட்ட உன் வேலையை காட்டாத சரியா, என்கிட்ட ஏதாவது வேலையை காட்டினேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்கிற 2 பேர் நிற்காங்களே இவங்கெல்லாம் என் பாடி கார்டு, வெளியே நிற்கிறவங்க என் பாடி கார்டு தான். நான் ஒரு செகண்ட் சொன்னால் உன் தலை அடுத்த செகண்ட் கீழே கிடக்கும், நீ போனமாக தான் இருப்ப கீழே. அப்புறம் என்கிட்ட ஏதாவது பிலீவ் பண்ணி ஏதாவது பேசி எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், ஏதாவது வந்து டைவர்ட் பண்ணணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், வீட்டுக்கு உசுரோடு நீ போக மாட்டேன், போனோமா தான் வீட்டுக்கு போய் சேருவேன். நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கோ, எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், முக்கியமான விஷயம், நான் மாஃபியான்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். காலேஜில் எவனுக்காவது தெரிஞ்சுது மவனை உன்னை போட்டு தள்ளிட்டு இந்த காலேஜே இல்லாத இடமே அழிச்சிருவேன், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாத்தையும் செம்மையாக மிரட்டி விட்டுறான். நம்ம நல்லா கேட்டுக்கோ, உனக்கு மட்டும்தான் நான் மாஃபியான்னு தெரியும், புரிஞ்சதா. இங்கே நான் இருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சதா. எப்படி கூப்பிட்ணுன்னா கின் தயான்னு கூப்பிட்ணும் சரியா. அதை விட்டுட்டு மாஃபியா கின் தயான்னு கூப்பிட்ட மவனை சொன்னதை முடிச்சு காட்டுவேன், புரிஞ்சதா. பாரு, அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே ஜாரி கிளாஸில் உன் கிளாஸில் காலேஜில் இருக்கால, அவள் எந்த கிளாஸில் சீட்டில் இருக்காளோ ஸோ அதே கிளாஸில் சீட்டில் தான் எனக்கு பெஞ்ச் கிடைக்கணும், புரிஞ்சதா. மாற்றி ஏதாவது பண்ண சொன்னதை மறந்துடாத சரியா. 2 நாளில் எனக்கு சீட்டு கிடைக்கணும், அவள் கிளாஸில் படிக்கிற சீட்லேயே எனக்கு கிடைக்கணும், புரிஞ்சதில்ல. நம்ம தையம் இந்த மாதிரி மிரட்டி சொல்லிடுறான். ஸோ அந்த பிரின்சிபலும் ஓகே நான் அதே உனக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மிரட்டி விட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி வரான். ஸோ பிரின்சிபலுக்கு அப்போ தான் உசுரே போனது, உயிர் போனால் திரும்ப மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு நம்ம ஜாரா தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ கரெக்டாக 2-3 பசங்க ஸோ நம்ம ஜாராவை வச்சுக்கிட்டு புல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கத்தி வச்செல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜாராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ பயத்தோடு நின்றுட்டு போகும்போது ஸோ ஒரு பர்சன் எல்லாருமே போட்டு பந்தாடி அடித்து தாக்கிடுறான். ஸோ ஜாரா அப்படியே செம ஷக்காவும் பார்த்துட்ருக்கா, யாரா இது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ ஒரு வழியாக அடித்து முடிச்சுட்டு ஸோ உனக்கு
தையம் ஜாராவை பார்த்துட்டு, யார் நீங்கள் தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வரும்போது கையில் என்னன்னா பிளட்டு வந்துகிட்ருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு, அச்சச்சோ பிளட்டு வருது உங்களுக்கு, வாங்க நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாரா இந்த மாதிரி சொல்லணுன்னே ஸோ அவள் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கா கையில் தான். ஸோ நம்ம தையம் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அப்படியே ஜாராவை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜாராவும் ஒரு வழியாக ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஸோ ஜாரா அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம தையம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் ஓகே தான், உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு. ஆமாம், எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணது கூட எப்படி? நான் தான் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ நம்ம தையம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உனக்காக நான் இது கூட பண்ணலன்னா நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நடிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜாரா கிட்ட. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படியாவது இவ்வளோ கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜாராவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம தையம் ஜாராவை பார்த்துட்டு கூப்பிட்றான். ஜாரா, என்ன சொல்லு? ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் கின்தாயம். நீ என்னை வீன்னு கூப்பிட்லாம், கின்தாயம்னு கூப்பிட்லாம். ஓகே, நான் கின்தாயிங்கன்னே கூப்பிட்றேன். சரி, என்ன கூப்பிட்டீங்க? நம்ம ஜாரா கேட்டோன்னே ஸோ நம்ம தையம் பார்த்துட்டு, உனக்காக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன், உன் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உன் கூட நிறைய டைம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம வேணால் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் இந்த மாதிரி ஜாரா கிட்ட கேட்டோன்னே ஸோ ஜாராவும் அது அண்ணனுக்கு பிடிக்காதே, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவான், பசங்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி வச்சுருக்கான், அதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கெலாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நான் உன் கூட ஜாலியாக இருக்கேன், உன்கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன், யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேங்கிறேன், யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க, என்னை விட்டு தள்ளி தள்ளி போவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அதான் உன் கூட பேசும்போது உனக்காக ஃபைட் பண்ணும்போது கூட இப்போ கூட உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம தையம். ஸோ ஜாராவும் புரிஞ்சு வச்சுட்டு, சரி ஓகே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு அதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், உங்கள் அண்ணன்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி அவளை எப்படியோ ஓகே வைக்கிறான். ஸோ நம்ம ஜாராவும் எப்போ போல் ஜாலியாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே எப்பவும் போல் டைம் பண்ணுறது என்ன, ஒன்றா சாப்பிட்றது என்ன, ஸோ ஒன்றா எங்கிட்ட வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்படியே 2 பேரும் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தையம் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான் ஜாரா கிட்டே இருக்கும்போது. ஸோ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான். அவனே மீறி ஜாரா மேலே ஒரு ஃபீலிங்ஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜாராவும் மீறி அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ 2 பேருமே இப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கு, பீச்சு எல்லா இடத்துக்கும் ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்துட்டு ஸோ ஒரே காலேஜு, ஒரே கிளாஸு அப்படி போயிட்டு இப்படியே தான் இவங்க லைஃபு, ஜாரா லைஃபும் அண்ட் தையம் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே டேக்கே ஸோ நைட் டியூட்டி இப்படியே சொல்லியிருப்பான் முதையே தங்கச்சிக்கிட்ட. ஸோ இப்படி தெரியாத ஆள் பேசினா பேசாத, ஸோ முக்கியமாக அவன் ஒரு மாஃபியாவாக இருப்பான், ஸோ அவன்கிட்ட மட்டும் பேசாத, அவன் பேர் கின்தாயம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜாரா கொஞ்சம் யோசிச்சிருப்பா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ஒரு முடிவாக நீ அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இவளாவே யோசிச்சு இவளுக்குள்ளேயே குழப்பி அடிச்சுட்டு அப்படியே மறுநாள் நெக்ஸ்ட் டைம் ஸோ இப்படியே தான் லைஃப் போகுது. ஸோ இப்போ இந்த சைடு நம்ம தையம் அப்படியே ஸோ ஜாரா கிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜாரா ஏதோ ஒன்று திங்கிங் பண்ணுறா, அதை அவன் நோட் பண்ணிட்டான். ஸோ ஜாராட்ட கூப்பிட்றான், ஏய் ஜாரா என்னாச்சு, என்னென்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் தான் நம்ம ஜாராட்ட கேட்டோன்னே ஸோ நம்ம ஜாராவும் அது ஒன்றும் இல்லையே, ஏய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ யோசிக்கிறேன், என்ன சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல எதையும் மறைக்கக்கூடாது, நானும் உன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்ட்டு,
அது வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் வேறு எடுத்திருக்கான். ஸோ அந்த கேஸ் ஃபைலில் ரொம்பவே பிஸியாக இருக்கான். ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான், ஒரு மாஃபியா கின் தயம், உன் பேர் கூட கின் தயம். ஆனால் ஒரு மாஃபியா கின் தயம்னு ஒருத்தன் வந்து ரொம்ப வந்து அவன் கிரிமினல் ஆள். அவன் ரொம்ப வந்து தப்பு பண்ணுறான் எல்லாருக்கிட்டேயும். அந்த போலீஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்களா பிடிக்கிறதுக்கு, அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட தான் அந்த கேஸ் ஃபைலை கொடுத்துருக்காங்க. அதை தான் நைட்டு ஃபுல்லாக நைட் டியூட்டியாக பார்த்துட்ருக்கான். எனக்கு இப்போ வரைக்கும் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு அவன் இப்படி பேசிக்கிட்டு புலம்பிகிட்ருக்கா. ஸோ நம்ம தயம்க்கு இப்போ தான் புரியுது. ஓஹோ, தெரிஞ்சிருச்சா அதான்ட்டு. இப்போ பாரு உன் தங்கச்சி எப்படி டைவர்ட் பண்ணுறேன். ஏய் ஜாரா, அதெல்லாம் விடு, அவன் பார்த்துப்பான், உங்கள் அண்ணன் பார்த்துப்பான், விடு. நீ ஏன் இதை பற்றிலாம் யோசிக்காத. ஓகே, டைம்ஸ் பண்ணலாம். நம்ம தயம் அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஜாரா கிட்ட. இல்லை தயம், உன் பேரும் கின் தயம் வேற. எனக்கு என்னமோ நீ இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ கூட காமிச்சிருக்கான். இவன் இப்படி இருப்பான், அவன்கிட்ட பேசாத, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, எல்லாமே சொல்லியிருக்கான். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு மைண்டை போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு வேளை நீ மாஃபியா கின் தயங்கா இருப்பியான்னு எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாகவும் இருக்குது, டவுட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகவே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம தயங்கு அப்படியே நம்ம மேலே டவுட்டே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ டைவர்ட் பண்ணி பேசி எப்படியோ வந்து ஓகே பண்ணிடுறான். ஸோ நம்ம ஜாராவும் இதை விட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடுறா தயங்கிட்ட. ஸோ அப்படியே 2 பேரும் டைம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தயங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளானாக யோசிச்சு இது பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு சைடு நம்ம ஜேகே இந்த சைடு கேஸை பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்ணுறது, இவனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த சைடு நம்ம ஜாரா, ஸோ 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜாரா வந்து அண்ணன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணனை தான் கூப்பிட்றான் நம்ம ஜாரா. அண்ணா ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா. ஸோ ஜேகே ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஜேகேவும் ஜாரா கூப்பிட்டோன்னே ஸோ திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா ஜாரா குட்டி, என்ன வேணும் என் தங்கச்சிக்கு? அண்ணா அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜாரா வந்து இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு, என்ன விஷயம், என்ன பேசணும், சரி வா வந்து பேசு என்னங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஸோ 2 பேருமே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாரா தான் கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கா. ஸோ அண்ணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அண்ணன் தான் கேட்டுட்டு இருக்கான், என்ன விஷயமா சொல்லு, என்ன தயக்கமாக உட்காந்துருக்கேன், என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணன் இந்த மாதிரி கேட்டோன்னே ஸோ நம்ம ஜாராவும் சொல்கிறா, என்ன என் காலேஜில் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவன் பேர் கூட கின் தயங், அவன் ரொம்ப நல்லவன், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறா நம்ம தயங்கை பற்றி, லவ்வரை பற்றி. ஸோ அம்மா ஜேகே இந்த பேரை கேட்டோன்னே செம்ம காண்டாயி ஜாராவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, ஜாரா கல் அண்ணன் கோவமாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாமல் ஸோ அண்ணனை பார்த்துட்டு, அண்ணா எதுக்குண்ணா இப்படி முறைச்சி பார்க்குற? ஏய் ஜாரா குட்டி, என்னம்மா சொன்ன நீனு? கின் டைம், நான் தான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், ஒரு மாஃபியா கிங், அவன் நடிச்சிட்டு இருக்கான், அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். முக்கியமாக அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆளுன்னு தெரியுமா? அவன்கிட்ட நீ வந்து பழகிட்டு இருக்க, இல்லை லவ் பண்ணுறன்னு வந்து அண்ணன்கிட்டயே வந்து சொல்கிற. அவன் கேஸ் ஃபைல் தான் நான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கே நல்லா தெரியும். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட பழகாத, பேசாத, அவாய்ட் பண்ணு, உனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அண்ணன் சும்மா இருந்துப்பேன்னு நினச்சியா? என்ன நினச்சிட்ருக்க? இது உன்னோட லைஃபு, ஒழுங்காக பார்த்துக்கோ. உனக்கு எத்தனை தடவை படித்து சொல்லியிருக்கேன். நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், அவன்கிட்ட பழகாத, அவன் ஒரு மாஃபியா கிங்கு, அவன் நடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு உன் காலேஜுக்கு வந்து சேர்ந்தான்னு கூட தெரியல. உனக்கு அடுத்தடுக்கு இது கூட பண்ணியிருக்கலாம். ஏன் நான் அந்த கேஸ் ஃபைலில் இருக்கேன்னு தெரிஞ்சு உன்னை பழி வாங்குறதுக்கு என் தங்கச்சி உன்னால் பழி வாங்குறதுக்கு கூட வந்திருக்கலாம்.
நீ என்னன்னா அவன்கிட்டயே பேசி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அண்ணன்கிட்ட வந்து சொல்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜாராவை தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அவன் வந்து ஜாரா பார்த்துட்டு எனக்கு இந்த படாதண்ணா அவன் சொல்லிட்டான், எனக்கு இந்த மாஃபியானா என்னன்னே தெரியாது, எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது. நான் கேம் ஸ்டோரிஸில் பார்த்துருக்கேன், நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், யூடியூப் சேனலில் கூட பார்த்துருக்கேன். அப்படின்னா மாஃபியா கிங்னா சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் இப்படி சொல்கிறான். அவன் சொல்கிறது நம்புறதா நீ சொல்கிறது நம்புறதா எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா. நான் ப்ளீஸ் நான் நம்புண்ணா. நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம். அவனும் என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன். அவன் என்னை நல்லா பார்த்துப்பாண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. நீ தான் வேறு யாரையோ பற்றி பேசிகிட்டு இருக்க போல. வேறு யாராவது தயங்க இருக்கும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா தேவையில்லாம அண்ணன் மேலே என் லவ்வர் மேலே பழி போடாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். நம்ம ஜாரா வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு ஜேகே ஜாராவை பார்த்துட்டு சரி தங்கச்சி ஃபீல் பண்ணாத, அழுகாத, ஒன்றும் இல்லை. சரி அண்ணனுக்கு ஓகே தான், உனக்கு ஓகேனா அண்ணனுக்கும் ஓகே தான். நான் என்ன பண்ணுறது, உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா? எதனாலும் அண்ணன்கிட்ட மூடி மறைக்காமல் சொல்லிடணும். ஏதாவது மறைச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அண்ணன் என்ன கோவப்படுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். சத்தியமாண்ணா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், மறைக்கவும் மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறேண்ணா. உனக்கு ஓகேவா? தயங்க நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போதுமா? சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் சாப்பிட்டு இனிமேல் போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை கன்ஃபர்ம் பண்ணி போய் தூங்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜாராவும் சாப்பிட்டு போய் தூங்க போயிடுறா. ஸோ நம்ம தயம் இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னமும் அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. இன்னும் ஒரு வழியாக வேலை பார்த்து முடிச்சு செம டயர்டாக படுத்து தூங்கிடாம அந்த கல்லை எப்போ போல் 2 பேருமே எப்போ போல் கிளம்பிடுவாங்க காலேஜுக்கு. ஸோ இப்படியே நம்ம ஜாரா தான் சும்மா ஹாப்பியாக உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம தயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஸோ ஜாரா எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி அண்ணன் ஓகே சொல்லிட்டாங்க லவ்வுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம தயவுக்கும். இருந்தாலும் வச்சுட்டு வேற ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஸோ நம்ம ஜாரா அப்படியே ரொம்ப ஹாப்பியாக கூட ரொம்ப டைம் பண்ணுறான். 2 பேருமே ரொம்ப அழகாக டைம் பண்ணிகிட்ருக்காங்க தயங்கும் ஜாராவும். ஸோ இப்படியே தான் இவங்க லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம தயங்கும் ஜாராவும் எப்போவுமே முன்னா போல் இருக்கிறது, எங்கே போனாலும் ஒன்றா சுற்றுறது, அடிக்கடி சண்டை போடுறது, அடிக்கடி வந்து கோச்சிட்டு இருக்குது, அடிக்கடி பிலீவ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் இவங்க லைஃப் இப்படி தான் போகுது 2 பேர் லைஃபும். நம்ம ஜேகே வந்து ஸோ நைட் டியூட்டியை அதே தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். இவனை எப்படி பிடிக்கிறது பிளான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் யோசிச்சு வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் இவன் லைஃப் இப்படி போயிட்டுருக்கான் நம்ம ஜேகே லைஃப்பும். சைடு ஜாராவும் அண்ட் தயங்கும் ஸோ 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தயம் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் என்னை ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா இந்த மாதிரி நம்ம தயந்து கேட்டோன்னா சார் ஓகே நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜாரா வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா? ஒன்றும் இல்லை, அது சரியாக சாப்பிடல அதான் கொஞ்சம். நீ வேணால் சாப்பிட்டுட்டு வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் அதுக்கு ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்படியே டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம ஜாரா தான் என்னாச்சு அப்படின்னு நம்ம தயம் அங்கே ஜாராவை பார்த்துட்டு அச்சோ வீட்டில் ஒரு முக்கியமான இது மறந்துட்டேன், நான் ஃபைல் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்பவும் ரிட்டன் ஆகி காரை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே போய் இறங்கி போயிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் ஃபைலை தேடிட்டு இருக்கான் எங்கே வச்சா அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு நம்ம ஜாரா காரில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கா. தயம் ஃபோன் வேறு ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜாராவும் பார்த்துட்டு எடுத்து பார்த்து யார் இது, யாராக இருக்கும், தயங்க வேற இல்லையே, என்ன பண்ணுறது, அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வந்து அவனே வந்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறா. ஸோ திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜாராவுக்கு கடுப்பாயிடுச்சு, யாராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அட்டன் பண்ணி பேசக்கூட இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் பேசுகிறாங்க. பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த
இன்ஸ்பெக்டர் ஜேகே இன்ஸ்பெக்டர் இங்கே தான் இருக்காரு பாஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தூக்கி கடத்தி வச்சு பில்லி பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம் பாஸ். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜாரா இந்த குரலை கேட்டோன்னே ஸோ இந்த மாதிரி அப்போ தான் நம்ம ஜாராக்கு எல்லாமே புரியுது. அண்ணன் சொன்னது உண்மைதான் போல். அண்ணனை ஏமாற்றி என்னை ஏமாற்றி என்கிட்ட பேசி என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவான்னு நடித்து கடைசியில் என்னைய வச்சு எங்கள் அண்ணனை போட்டு தரலான்னு இவன் முடிவு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாராக்கு மொத்த விஷயம் இப்போ தான் புரியுது. அப்படியே அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கான். நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இருக்கீங்களா லைனில்? நான் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் பாஸ், முடிச்சு விட்றவா, சொல்லுங்கள் கென்டாயம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டேய், அவர் பாஸ் அமைதியாக இருக்காருன்னா அவருக்கு எல்லாத்துலேயும் சம்மதம் அர்த்தம்டா. நீ ஃபோனை கட் பண்ணிட்டு வாடா, பாஸ் வந்ததுக்கப்புறம் அவரே பாரு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாஸ், நீங்கள் வந்து உங்கள் முழு சம்மதத்தோடு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வாங்க கிளம்பி சீக்கிரம் இந்த காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சொல்லிவிட்டு. ஸோ நம்ம ஜாராக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. கரெக்டாக நம்ம தையாங்கும் காருக்குள்ளே வந்து ஏறுறான். ஸோ நம்ம ஜாரா எதுவும் தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஜாரா அப்படியே திங்கிங் யோசிச்சு பார்க்குறா. ஸோ அண்ணன் எவ்வளவோ சொல்லியிருப்பா, ஒரு மாஃபியா கிங் அவங்கள சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாகவும் இருக்குது. ஒரு கோவம் வேற வருது ஜாராக்கு. ஸோ கரெக்டாக நம்ம ஜாரா வந்து அப்படியே ஏதோ தெரியாத மாதிரியே ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கா. ஸோ கரெக்டாக நம்ம தையாங்கோ காரில் வந்து ஏறி உட்காந்துடுறான். ஏய் ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா. ஸோ ஜாராவும் தையங்க பார்த்துட்டு, என்ன தையம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் வேணா உன்னை சீக்கிரமாக ட்ராப் பண்ணிட்டு நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், சரியா? இல்லை வேண்டாம் தையம், நான் என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான், இங்கே கொஞ்சம் 2 தூரம் தான் இருக்குது, நான் நடந்தே போய்க்கிறேன், பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நான் நடந்தே போய்க்கிறேன், நீ உன் வேலையை போய் பாரு, சரியா? பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, ஓகே? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காரை விட்டு இறங்க போகுது. நம்ம தையம் அங்கே கை பிடிச்சிட்டு, ஏய் நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, நான் ஒன்று ட்ராப் பண்ணிட்டே போகிறேன். இல்லை தையம், உனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும், வேண்டாமே, நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஜாரா வந்து. ஸோ நம்ம தையங்கும், சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, சரியா? எதுனாலும் கால் பண்ணு. ஓகே, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிட்டு ஸோ அப்படியே நடந்து போகிற மாதிரி ஆக்டிங் காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தையங்கும் அப்படியே வாட்ச் பண்ணி கண்ணரில் பார்த்துட்ருக்கா. ஸோ நடந்து போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம தையங்கும் அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ நம்ம ஜாரா பின்னாடியே ஒரு நம்ம ஜாராவும் பின்னாடியே ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு ஸோ அப்படியே பின்னாடி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கார்ட்ட சொன்னோன்னே ஸோ அந்த கார்காரனும் சரிம்மா நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் எங்கே போகிறானோ அந்த இடத்துக்கு போய் நம்ம தையம் போய் ரீச் ஆகிடுறான். ஸோ அதே இடத்துல நம்ம ஜாராவும் வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே காசுலாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த தையம் காருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறா. பாஸ் நான் ஒன்றும் வளரல பாஸ், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், எல்லாமே டீட்டெயிலாக நீங்களும் பாஸ் நான் ஸோ இந்த சைடு நம்ம தையங்க ஸோ வந்த அடுத்த செகண்டு ஸோ தையங்களோட பாடி கார்டு, பாஸ் என்ன பாஸ் இவ்வளோ லேட்டா? டேய் நான் சொன்ன வேலையை முடிச்சிங்களா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ் நான் உங்கள்கிட்ட தான் ஃபோனில் சொன்னேனே, எல்லாமே டீட்டெயிலாக சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்டு இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம தையங்கு கன்ஃபியூஷனா அப்படியே அவன் பாடி கார்டை பார்த்துட்டு, என்னது டீட்டெயிலாக என்ன சொன்னேன் எனக்கு புரியல, என்ன உளர்வாயி. ஸோ இந்த சைடு
பாஸ் நான் ஒன்றும் வளரல பாஸ். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். எல்லாமே டீட்டெயிலாக நீங்களும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் சொன்னான் மௌன சம்மதம் பாஸு. அவருக்கு ஓகே தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னான். சரி ஓகே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சம்மதம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணோம். வேலையை பார்த்துட்ருந்தோம் நீங்கள் வர்றதட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பாடிகார்டு எல்லாமே அவனோட தயம் பாஸ் கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கான். ஸோ தயங்க்கு இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் அப்போ யோசிக்கிறான். அப்படியே நம்ம தயம் அப்படியே ஒரு தடவை யோசிச்சு பார்க்குறான் என்ன நடந்துச்சு. ஜாரா ஏன் இப்படி நான் போகிறேன் பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம தயங்க எல்லாமே புரியுது. அப்போ இந்த டயத்தில் தான் இவங்க கால் பண்ணி நான் இல்லாத டயத்தில் இவன் கால் பண்ணி ஜாரா எல்லாமே கேட்டிருப்பா போலையே. ஸோ டேய் கர்மா பிடிச்சவங்களா என்னடா வேலை பண்ணியிருக்கீங்க? டேய் ஃபோன் எடுத்தது நான் இல்லை யாழ்டா மயிருங்களா. அவள் காரில் இருந்தா நான் என் ஃபைல் ஏதோ காண சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தேட போயிட்டான். அந்த டயத்தில் நீங்கள் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு செம்மையான கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். அவன் பாடிகாரை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ பாடிகார் நல்லா வாங்கி கட்டிட்டு அப்படியே மீதாக நிற்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? உங்கள் ஆள் ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணாங்களா? ஐயோ பாஸ் நாங்கள் ஏதோ நீங்கள் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி தான் நான் எல்லாத்தையுமே சொன்னேன் பாஸ். ஸோ கட்டவில்லையே உங்களாம் வச்சுக்கிட்டு உருப்படியாக ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக பண்ணுறது கிடையாது. எல்லாத்துலேயும் இப்படி பண்ணுறது என்னங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி விடுங்க. அவன் எங்கே இருக்கான் இன்ஸ்பெக்டர் அந்த வில்லி பிடிச்சவன் எங்கே இருக்கான்? பாஸ் நாங்கள் ஆள் பிடிச்சி வச்சுருக்கோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ நம்ம டயம் அப்படியே பார்க்குறான். வில்லத்தனமாக சிரிச்சிட்டு பார்க்குறான். நம்ம ஜேகே அப்படியே முட்டியை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஜாரா இதெல்லாம் கார் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு பார்த்துட்ருக்கான் நம்ம தயங்கு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் ஜேகேவை பார்த்துட்டு ஹாய் இன்ஸ்பெக்டர் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்னை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியும் என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆகி உங்ககிட்ட ஃபேக் ஃபைல் வேறு கொடுத்து என்னை பிடிக்கிறதுக்காக ஏதாவது சொன்னாங்களா? அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இன்ஸ்பெக்டர் ஜேகே. என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப அடி வாங்கியிருக்க போல். அச்சோ இப்படிலாம் பிளட்டு வருதே. என்ன இன்ஸ்பெக்டர் என்னை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணிலாம் யோசிச்சு பிளான் போட்டு இது பண்ணியிருக்கீங்க போல். இதில் உங்கள் தங்கச்சிக்கிட்ட வேறு சொல்லியிருக்கீங்க போல். என்னை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க போலையே. தயங்கு வில்லத்தனமாக இந்த மாதிரி நம்ம ஜேகே கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜேகே அப்படியே தயங்க பார்த்துட்டு டேய் நீ எப்படிப்பட்ட கிரிமினல்ன்ட்டு என் தங்கச்சிக்கு இப்போ தெரியும்டா. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு தெரியும் போது உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. நீ இவ்வளோ நாள் ஏமாத்திட்ட. ஆனால் ஒரு நாள் பாரு என் தங்கச்சி உன்னை வெறுப்பாவே நினைப்பா. என்னது வெறுப்பா நினைப்பாளா? அடடா நான் அவனை சொல்லவா ஒரு வெந்நீர் கதையை சொல்லவா? ஆனால் உன் தங்கச்சி இருக்கா பாரு அச்சோ பொண்ணா மாதிரியும் அச்சசல் எல்லாத்தையுமே நம்புது பத்தியா? வயலா ஜீவனன்னு பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு என்கிட்டவே என்னைய பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. அதுவும் நீ சொன்னதை கேட்டுட்டு. நீ சொல்லியிருக்க உன் தங்கச்சிக்கிட்ட, அதுவும் என்கிட்டயே அதுவும் டீட்டெயிலாக என்கிட்ட அவள் சொல்கிறா. ஆனால் ஒன்று என்ன ட்விஸ்ட்டுனா, ஆனால் உன் தங்கச்சி என்ன சொன்னாலும் நம்பிடுறாயா? எப்படி? உன் தங்கச்சி ஒன்றை மாதிரி தானே இருப்பா. அச்சசல் அண்ணன் தம்பி எப்படி ஒன்றா மாதிரி இருப்பாங்களோ ஒரே மாதிரி இருப்பாங்களோ அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. நம்ம தயங்க செம்ம வில்லத்தனமாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஜிக்கிட்ட. ஸோ ஜிகே தயங்க பார்த்துட்டு டேய் நான் சொன்னது கூட அவள் நம்பலைனாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் நேரில் பார்த்துட்டு உன்னை கேவலமாகவும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா லவ் பண்ணன்னு சொல்லிட்டு ஈவுமே இறக்குமே இல்லாமல் உன்னை செருப்பு கட்டி அடிப்பாடா. செருப்பை கழட்டி உன்னை அடிப்பா. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்போ தெரியும் ஏன்டா இப்படி பண்ணோன்ட்டு நீ ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்ணுறதா வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒன்று
எப்படிதான் உன் தங்கச்சி இப்படிலாம் டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு நம்பிடுறா பத்தியா? ஒன்னா மாதிரியே நம்புறா பத்தியா? உன் தங்கச்சி ஒன்ன மாதிரி தான்டா இருப்பா வெண்ண. ஒன்று டெஸ்ட்டு இன்ஸ்பெக்டர். ஆனால் நான் என்ன சொன்னாலும் நம்பிடுறா பத்தியா? பிள்ளை பூச்சி என்ன சொன்னாலும் நம்புது உன் தங்கச்சி. அச்சோ, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லை நீ கொடுத்து வச்சிருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு மாஃபியா கிங்குன்னு கூட தெரியாமல் எவ்வளோ க்ளோஸாக பழகுறா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. என்னை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் உன் தங்கச்சிக்கு தெரியவே தெரியாது. ஒரு மாஃபியா கிங்கு கிட்ட பழகிட்டு இருக்கோன்ட்டு தெரியவே தெரியாது. நீ சொல்லி விட்டுருக்க போலியே உன் தங்கச்சி கிட்ட, அவன்கிட்ட பழகாத, அவன் கூட ஒன்றா இருக்காத, அவன் கூட வந்து டைம்ஸ் பண்ணாத, அவன் ஒரு மாஃபியா கிங்கு, அவன்கிட்ட இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி உளறி வச்சிருக்க. உன் தங்கச்சி என்னன்னா என்கிட்ட எல்லாம் வந்து உளறி கட்டிக்கிட்டு இருக்கா. அது ஒரு மாஃபியா கிங் தயம். நான் ஒரு மாஃபியா கிங் தயம் தெரிஞ்சும் அதுவும் என்கிட்டயே. என்னடா இது இன்ஸ்பெக்டர், கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா நீனு? ஆனால் உன் தங்கச்சி என்கிட்டயே வந்து என் டீட்டெயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஒன்று, உன் தங்கச்சியை டைவர்ட் பண்ணி எப்படியே நம்ப வச்சுட்டேன். நான் ஒரு மாஃபியா கிங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சவன்டா நான். இன்னும் அவளுக்கு தெரியாது தெரியுமா நான் ஒரு மாஃபியா கிங்குன்ட்டு? ஆனால் நல்லா ஏமாந்து போகிறான் மட்டும் நல்லா தெரியுது. ஸோ உன்னை வச்சு, அதாவது உன் தங்கச்சியை வச்சு உன்னை போட்டு தரலான்னு வந்தேன். ஆனால் இப்படி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. இது நல்ல கேமாக தானே இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர், ஜேகே இன்ஸ்பெக்டர்? தயம் வில்லத்தனமாக கோவமாகவும் இந்த மாதிரி நம்ம தயம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெக்கிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. டேய், இப்போத்துக்கு நீ ஆட்டம் போடலாம், ஈட்டம் போடலாம், ஏன் டான்ஸ் கூட போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உன்னை லவ் பண்ணதுக்கு பாவத்துக்கு கண்டிப்பாக இது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன நினைப்பான்னு எனக்குலாம் தெரில, ஆனால் கேவலமாக நினைப்பாடா. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை லவ் பண்ண ஒரு பர்சனை நீ இப்படி பண்ணுறேன்னா வெக்கமா இல்லை? ஆனால் ஒன்று, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் மவனை, உன்னை கொண்டே போட்டுருவேண்டி மவனை. உசுரோடு இருக்காத தெரியாத அடையாளமே தெரியாத மாதிரி அழிச்சிருவேன். ஏகே இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே நம்ம தயங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம தயங்க இதெல்லாம் கேட்கும்போது, அவள் பேசுகிறத கேட்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. ஹே இன்ஸ்பெக்டர், என்ன மிரட்டுறியா? ஐயோ பயந்துட்டேன். அட போடா வேணாம் அவனை. நீ மிரட்டுனா நான் பயந்துட்டு ஓடிடுவேன் நினச்சியா? 10 அடி தூரம் ஓடி போயிடுவேன் நினச்சியா? வாய்ப்பே இல்லை. யார்கிட்ட பேசணுன்னு கொஞ்சம் பார்த்து பேசு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ உசுரோட இருப்பியான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ மேலே போய் சேர்ந்துருவ, அப்புறம் உன் தங்கச்சி உன்னை மேலே சேர்த்துருவேன், அப்புறம் 2 பேருமே டூவேட் பாட ஆரம்பிச்சிடுங்க மேலே போயிட்டு. அதுக்கு முன்னாடி நீ உசுரோட இருப்பியான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பேசு, நான் கேட்குறேன். சரியா? சும்மா வந்துட்டான் டைலாக் மயிரா இருக்கும். டைலாக் மட்டும் நல்லா வந்துடும் உனக்கு, என்ன மயிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு ரொம்ப கிண்டலாகவும் கோவமாகவும் கோல்டு பர்சனும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்கோட பாடிகார்டு பாஸை கூப்பிட்றான், அவனோட பாஸை. பாஸ், என்ன பாஸ் தயம் பாஸ் இப்படி பேசியிருக்கேன், அவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? முடிச்சு விட்டுட்டு அவனை மேலே அனுப்புவீங்களா? அப்புறம் அவன் தங்கச்சியை முடிச்சு விட்டுட்டு மேலே அனுப்புகிற வழியை பாருங்க பாஸ். இவன்கிட்ட பேசலாம் என்ன பாஸ் இருக்கு? அவன் தான் ரொம்ப இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு பாஸ். டேய் நீ மூடு, அடங்கு. நான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும், நீ மூடு பாஸ். இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாடிக்காரு. நம்ம தயங்கு ஒரு முறை தான் கண்ணுட்டியே அமைதியாயிடுறாங்க பாடிக்காரு எல்லாருமே. ஸோ நம்ம தயங்கு ஜேகேவை பார்த்துட்டு, என்ன இன்ஸ்பெக்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிங்க, அமைதியாகவே இருக்கீங்க, என்ன ரொம்ப காயமாக இருக்கா? இதை விட காயம் இன்னும் காயமாக ஆகும், கவலைப்படாதீங்க. உங்களை வலிக்காமல் கொள்றதுக்கு நான் வேறு கன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மேலே போய் சேருங்க.
ஆமாம், என் பாடி கார்டு, அதாவது என்னோட வில்லம் பிடிச்சவங்க, லூசு பிடிச்சவங்க, என் பாடி கார்டு இருக்காங்களா, அவங்க சொன்னது உண்மைதான். உன்கிட்ட பேசியெல்லாம் டைம் தான் வேஸ்ட்டு போல். பேசாமல் நான் உன்னை கன்று எடுத்து பொட்டு 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 பொட்டுன்னு போட்டுருவேனா, நீ மேலே போயிட்டு சேருவியா. உன் தங்கச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட க்ளோஸாக பழகுவாளாம். அதுக்கப்புறம் அவளையும் அப்படியே உன்னோடையே சேர்த்து அனுப்பிடுவேனா. எப்படி கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தயங்க ரொம்ப வில்லத்தனமாக இந்த மாதிரி பேசிட்டு இருந்தலாம். நம்ம ஜாரா அப்படியே பின்னாடி உட்காந்து கார் பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பா. ஸோ ஜாரா வந்து ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே தயங்க இப்படி பேசுறது கேட்டோன்னா செம்ம ஷாக்கு. ஐயோ, இவன் என்ன இப்படி கிரிமினலா, இப்படி தெரிஞ்சால் நான் பழகிருக்க மாட்டேனே. ஐயோ, என் அண்ணனை என்ன வச்சு எங்கள் அண்ணனை போட்டு தள்ள முடிவு பண்ணிக்கோ, கண்ணை வேற எடுத்துட்டான். இல்லை, இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே பதட்டமாக பேசிட்டு அங்கேருந்து எந்திக்கலான்னு பார்க்குறான். இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவனால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி அடிபட்டுருக்கு. கண்ணு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஸோ உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ அடிபட்டுருக்கு. ஸோ நம்ம அங்கே ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு கன்னை எடுறா அப்படின்னு சொன்னோன்னே கன்னை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அங்கே லோட் பண்ணி டயம் ஏன்னா ஐயோ சாரி தயங்க இந்த மாதிரி வில்லத்தனமாக பேசிக்கிது. நம்ம ஜாரா பின்னாடி உட்காந்து டைம் பின்னாடி கார் பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பா. ஸோ இதெல்லாம் இதை பேசுகிறத கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறா. என்ன இவன் இவ்வளோ வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப ரகடான பர்சன் போலையே, ரொம்ப கிரிமினலான பர்சன் தான். நம்ம அது தேவையில்லாமல் போயிட்டு இவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். தேவை தான் எனக்கு இதான். இப்போ என்னையவே எங்கள் அண்ணனை வச்சு கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இல்லை, இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசிட்டாங்க. அது எந்திக்கலான்னு பார்க்குறான். ஸோ இந்த சைடு நம்ம தயங்கு ஜேகேவை பார்த்துட்டேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால உன்னை ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ தான் கரெக்டான டைமு. ஸோ அதனால நான் இப்போ ஷூட் பண்ணுவேனா, பொட்டுன்னு போட்டு தள்ளுவேனா, நீ மேலே போய் சேருவியா. அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் இதே நாளில் இதே வருஷத்தில் உன் தங்கச்சியை போட்டு தள்ளுவேனா இதே நாளில். ஸோ 2 பேருமே டிவைட் பண்ண ஆரம்பிப்பீங்களாக்கும். சவுதில் போயிட்டு அப்படியே சொக்கத்தில் போயிட்டு செம்மையாக டிவைட் பண்ணிக்கிட்டு இருங்க சரிங்க 2 பேரும். டேய் பாடி கார்டு கன்னை எடுத்துடுவாங்கடா அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டு ஸோ பாடி கார்டாக அவன் கன்னை எடுத்து கொடுத்துட்றான் அவங்க பாஸ் கிட்ட, தயங்க பாஸ் கிட்ட. ஸோ தயங்கு அப்படியே ஜேகே பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ கண்ணை லோட் பண்ணி அப்படியே வில்லத்தனமாக ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிவிட்டு கண்ணை அடிச்சுட்டு அப்படியே பாயிண்டரில் நம்ம ஜேகே தலை முன்னாடி கண்ணை வச்சு அப்படியே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படியே அமுக்கிற மாதிரி போயிடுறான். கரெக்டாக இந்த சைடு ஜாரா இல்லை நடக்கக்கூடாது, இல்லை எங்கள் அண்ணனுக்கு நடக்கக்கூடாது, நான் இருக்கிறதையும் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடியா போயிட்டா அவங்க அண்ணன் முன்னாடி போய் நிற்கிறான். கரெக்டாக இவன் ஷூட் பண்ணிடுறான் நம்ம தயங்கும். அப்படியே எல்லாரும் செம ஷாக்கு. நம்ம தயங்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. செம ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கெல்லாம் அப்படியே செம ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஜாரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ அவளுக்கு கன் அடிபட்டுருது. நம்ம தயங்கு அப்படியே செம ஷாக்கில் அந்த கன்னை கீழே போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜாரா கண்ணை திறந்து பாரு, ஒன்றும் ஆகாதுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். டே என்னடா பண்ண, நீ எதுக்கிட்டே ஊடால வந்த, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான் அண்ணங்காரன் வந்து. ஸோ நம்ம ஜாரா எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் தயம், நான் உன்னை லவ் பண்ணதுக்கு எங்கள் அண்ணனை வச்சு என்னையவே வச்சு எங்கள் அண்ணனை பழி வாங்கிட்டல. ஆனால் ஒன்று, என் அண்ணனுக்கு நான் இருக்கிறதே ஒன்றும் ஆக விட மாட்டேன். ஆனால் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன். ஆனால் நீ இப்படி ஒரு மாஃபியா கிங்குன்னு சொல்லிட்டு என்னையவே ஏமாற்றி என்னை லவ் பண்ணி என் கூட சேர்ந்து கடைசியில் எங்கள் அண்ணனை என்னையவே வச்சு போட்டு தரணும்னு முடிவு பண்ணுறல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. ஸோ நம்ம ஜேகே அப்படியே அழுதுட்டு ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான்.
அவங்க அப்படியே சமோஷமாக பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்னடி ஆச்சு? தங்கச்சிம்மா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிக்கே தான் அவன் தங்கச்சியை ரொம்ப இது பண்ணி கண்ணை முழிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி, ஆனால் அவள் கண்ணு முழிக்கிற மாதிரி தெரில. கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் அவனே கால் பண்ணி ஸோ ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிடுறாங்க 2 பேருமே, ஜாராவும் அண்ணனும். ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை சாரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவ்வளோதான் தாயன் ஜெயிக்கு உடஞ்சி போய் உட்காந்து அழுதுறான். இல்லை இப்படி நடந்திருக்கக்கூடாது. இல்லை எனக்காக என் தங்கச்சி எனக்காக உசுறு தகவல் பண்ணிட்டா. எல்லாம் அந்த தயம் தான், அந்த மூஃபிக்கின் தயம். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை வரையில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணி எப்படியோ வந்து கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. ஜெயிக்கவும் அப்படியே மீதாக உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஸோ பாடியை டிஸ்டர்ஸ் இது பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட் பண்ணி. ஸோ ஒரு வழியாக ஸோ எல்லாம் சைன் வாங்கிட்டு ஸோ சாராவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே அவளுக்கு என்னென்ன சடங்குகள் எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே ஒட்டிஞ்சு போய் உட்காந்து அழுதிருக்காங்க. ஸோ எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்து ஸோ எங்களுக்கு வந்து ஜாராக்கு வந்து ஸோ எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ இந்த சைடு நம்ம தயம் பார்த்தா அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒன்றுமே சாப்பிட்றது பிடிக்கல, தூங்குறது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஜாராவை பற்றி மட்டும் தான் திங்கிங். நான் ஏதோ கொலை பண்ணிட்டேன், நான் தான் கொலை பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். ஸோ இதெல்லாம் தயம் பாஸ் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பாடிகார்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பாஸ் இப்படி இருக்கீங்க, எனக்கு யாரும் வேணாம், எனக்கு ஜாரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி இப்படியே உட்காந்து இப்படி இவன் நாள் ஃபுல்லாக இப்படியே தான் யோசிச்சுட்டு இப்படியே இருந்திருப்பான். அப்பப்போ நம்ம தயம் வந்து ஸோ அவ கூட இந்த ஹாப்பி மூமெண்ட்லாம் அப்படியே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகுது. ஸோ அவன் போன இடத்துக்கு, அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துலேயுமே ஸோ 2 பேரும் எவ்வளோ டைம் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ அந்தந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் அவளோட ஞாபகம் மட்டும் தான் இவனுக்கு வருது. அப்படியே பிட்டா பைத்தியமே ஆயிடுவான் போல், அப்படி இருக்கான் அவன். எங்கே பார்த்தாலும் ஸோ ஜாரா இருக்கிற மாதிரி தோணுது, அவள் குரல் கேட்குற மாதிரி தோணுது. அப்படியே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம தயாங்கு. ஸோ கிட்டத்தட்ட அவனால் இதெல்லாம் அப்படியே இருக்கவே முடியல. ஸோ நேராக இன்ஸ்பெக்டர் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவனே வந்து சரண்டர் ஆகிடுறான். ஸோ ஜேகேவும் அங்கே தான் டியூட்டி பார்த்துட்டு இருப்பான். ஸோ தயங்க பார்த்துட்டு, இங்கே எதுக்கு வந்தா, என்ன விஷயம்? இல்லை நான் தானே தப்பு பண்ணேன், நான் தான் கொலையும் பண்ணிட்டேன், அதான் என்னால் முடியல, அவன் நினப்பாவே வேற இருக்குது, அதனால் எங்கேயுமே சத்தியமாக நிம்மதியாக இருக்க முடியல, அதான் நானே அரெஸ்ட் ஆக வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு, நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்களே வந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கோர்ட்டில், அப்படி தானே? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி உன்னை உண்மையாக லவ் பண்ணா, ஆனால் என் தங்கச்சியை வச்சு என்ன கொலை பண்ண நீ ட்ரை பண்ண, ஆனால் அப்போ கூட உன் கூட எவ்வளோ நம்பிக்கை இருந்தா தெரியுமா உன்னை லவ் பண்ணிட்டு, ஆனால் நீ அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, என்னெல்லாம் என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் உன்னை போய் லவ் பண்ணா பார்த்தியா அவளை சொல்லும், ஆனால் என்ன அவள் தான் இல்லையே, என் தங்கச்சின்னு தான் நீ தான் கொண்டுட்டியே, திரும்ப போனவள் தான் திரும்ப வந்துடுவாளா இல்லை எனக்கு தான் கிடச்சிருவாளா சொல்லு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போது அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து நிற்கிற. என்ன உனக்கு இதை விட கொடுமையான தண்டனை நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கொட்டிகிட்டு போகிறான். நம்ம தையம் கையை பிடிச்சி இழுத்து கொட்டிகிட்டு போகிறான் நம்ம ஜேகே தான். ஸோ ஒரு ரூமுக்கு போனால் ஸோ ஃபுல்லாக அவளோட தையம் ஃபோட்டோ, அவள் கூட இருந்த அந்த மெமரிஸ் ஃபோட்டோ, அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம தையமும் பார்க்குறான், பாரு என் தங்கச்சி உன்னை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணி எவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சு உன் கூட இருந்த அந்த டைம்ஸ், அந்த நாள் ஃபுல்லாக உன் கூட செல்ஃபி எடுத்தது எல்லாமே எவ்வளோ, எங்கே பார்த்தாலும் உன்னோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது, என் வீடியோ கூட உன்னோட வீடியோஸ் தான் இருக்குது, பாரு கேளு, நீயே கேளு அப்போ புரியும். சேர்ந்த நாளெல்லாம் பத்தவே பத்தாது நீ பண்ண வேலைக்கு, என் தங்கச்சியே உன்னையவே சாகடிப்பா. ஸோ உனக்கு நான் வேறு மாதிரி ட்விஸ்ட் கொடுக்க, ஏதோ கேம்னு சொல்லுவியே
அதே மாதிரி ஒரு கேம் டெஸ்ட் கொடுக்க. ஸோ இந்த ரூம்லேயே நீ இரு, தான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஸோ இந்த கேம்லேயே நீயே செத்துற. நான் போயிட்டு வரேன், அப்போ தெரியும் ஏன்டா இப்படி பண்ணோன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை கதவை சாத்திட்டு அவன் மட்டுக்கு போயிடுறான். ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்தா அப்படியே அவளோட மெமரிஸ், அவளோட ஃபோட்டோஸ், ஸோ அவனோட டைம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு பக்கம் வீடியோ வேறு ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் நான் ஃப்ளாஷ்பேக் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வேறு ஓடிட்டுருக்கு. அப்படியே அதை கேட்க கேட்க அவளுக்கு நம்ம தயங்க அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இல்லை இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கான். தயங்கலை கிட்டத்தட்ட முடியல, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு ஒரே 2 டைலாக்காக சொல்லி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி, பைத்தியமே பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணி ரூமில் உட்காந்து ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே ஷோல்டர் மேலே ஒருத்தவங்க கை வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் பார்த்துட்டு ஒன்னாட்டி எங்கே நடி பண்ணுறேன், என்னங்க எனக்கு எல்லாம் தெரியும், இங்கே பாருங்கள், ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ஜாரா எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கா, நம்ம கூடயே இருக்கா. என்னடி சொல்கிற? எனக்கு புரியல. என்னங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நம்ம ஜிக்கி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கான், ஒரு பக்கம் சேடாகவும் இருக்கான். அப்படியே அவன் ஒய்ஃபை ஹக் பண்ணி அப்படியே ஒய்ஃப் தான் கன்ஃபர்ம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கும் பேபிஸ் பிறந்தது. ஸோ அப்படியே 2 month ஆயிடுது. ஸோ குட்டி பேபி ஓடி வருது, அப்பா அப்படின்ட்டு ஓடி வந்தானே. ஸோ நம்ம ஜேகேவும் ரெடியாக இருப்பான், அப்படியே திரும்பி பார்த்துட்டு பொண்ணு இந்த மாதிரி ஓடி வந்து இருக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம ஜேகேக்கு ஸோ ஜாராவோட ஞாபகம் வருது, அவளோட தங்கச்சி ஞாபகம். ஸோ அதே மாதிரி தான் இப்படியும் பண்ணியிருப்பா, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. ஸோ அதே மாதிரி தான் இவளும் பண்ணிகிட்டு இருக்கா அந்த குட்டி பிள்ளையும். ஸோ நம்ம ஜேகேவும் தூக்கி வச்சுட்டு என்னடா கண்ணு என்ன வேணும் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். அது எனக்கு சாக்லேட் வேணும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கு. ஸோ ஜெய்கிட்ட அவங்க டேடி கிட்ட கேட்டுக்கிட்டு ஹலோ செல்லத்துக்கு சாக்லேட் வேணுமா, டேடி வாங்கி தரேன், ஓகே அண்ணா வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். திரும்பவும் ஜாரா நம்ம தான் வருது. என்னம்மா சொன்ன தங்கம்? அண்ணான்னு சொன்னேன், டேடின்னு கூப்பிட்டா எனக்கு அதுவும் ஓகே அண்ணானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜேகே நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க டேடியை, எனக்கு ஓகே தான் சரியா, சாரா குட்டி நான் கூப்பிட்றேன், ஓகே உன் பேர் என்னமே சாரா குட்டி. க்யூட்டாக இருக்குது இந்த பேர், அப்போ இந்த பேரே எனக்கு இருக்கட்டும், சாரா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஜாலியாக என்ஜாய் பண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கு. மடியில் உட்காந்துக்கிட்டு குதிக்காதடி விழுந்துருவடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஜேகே ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம தயங்க தூக்கு தானே வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அவன் சொல்லி முடிஞ்சிருது. ஜேகே ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஹாப்பி என்டிங்காக ஸோ தட் இந்த எபிசோட் கதை முடியுது. புதிய எபிசோட் கதையெல்லாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லவ் யூ சராங்கியூ புக்கு சிப்பு. நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. லவ் யூ சராங்க புஷுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் புதிய எபிசோடெலாம் பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், ஸோ ஜாரால எடிட் பண்ண முடியல. ஸோ அவளுக்காக நான் பதிலுக்கு நான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு வரேன், கிளம்புற டைம் பாய், லவ் யூ பாய். வர டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்